ஹலோ வெல்கம் பேக் டு அசன் பியூட்டி டிப்ஸ். ஸோ நீங்கள் வந்து இந்த லுக் தான் பார்க்க போகிறீங்க. இந்த லுக் பேசிக்காக என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டி மேக்கப் லுக். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்டன்னிங்காக ஒரு பார்ட்டிக்கு போகிறீங்க, இல்லை ஒரு கெஸ்ட்டாக வந்து எங்கேயாவது இந்த மாதிரி பார்ட்டிஸ், ஹோம் பார்ட்டிஸ், பேச்சுலர் பார்ட்டி, எந்த பார்ட்டியாக இருந்தாலும் போகிறீங்கன்னா இந்த லுக் வந்து நீங்கள் ரீக்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லுக் இந்த மாதிரி ஜிகு ட்ரெஸ்க்காக நான் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ லுக்கும் இந்த ட்ரெஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி போட்டிருக்கேன். நீங்கள் இதான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நான் உங்கள் அசன். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து டெய்லி நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் வீடியோக்குள்ள போலாம் வாங்க. So this is my before skin. I'm going to start. Firstly, I'm starting with the prepping. So for prepping, I'm using Nutriderm moisturizer. ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா விச் இஸ் என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட். எப்போவுமே வந்து உங்களுக்கு என்ன ஃபேவரட் அப்படின்னா நான் இதுதான் சொல்லுவேன். என்னோட எல்லா டுட்டோரியல்லையுமே இந்த ஒரு மாய்ஸ்சரைசர் பார்ப்பீங்க. ஏன்னா எனக்கு இருக்க ஸ்கின் டைப்புக்கு எனக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவ், அட் தி சேம் டைம் காம்பினேஷன் ஸ்கின் டைப். ஸோ எனக்கு வந்து எதுவுமே டக்குன்னு செட் ஆகாது, எனக்கு அலர்ஜி ஆகிடும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த நியூட்ரிடம் மாய்ஸ்சரைசர் வந்து எனக்கு ரொம்ப பக்காவாக செட் ஆகிடுச்சு. ஒரு டுட்டோரியலுக்காக நான் அந்த பான்ஸ் வந்து ட்ரை பண்ணி இந்த மாய்ஸ்சரைசர் அது எல்லாருக்கும் செட் ஆகுறது, எனக்கு வந்து செட் ஆகலை. ஸோ அன்னைக்கு நைட்டே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அலர்ஜி வந்துச்சு. ஸோ உங்களில் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி அலர்ஜி ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நானும் ப்ராடக்ட்ஸ் வச்சு வீடியோ போடுறேன். மற்ற ப்ராடக்ட்லாம் நமக்கு அலர்ஜி கொடுக்காது, ஆனால் இந்த மாதிரி சில இதெல்லாம் நமக்கு அலர்ஜி வந்துடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் வாங்குங்க. ஸோ நான் எங்கள் மம்மிக்கிட்ட பேசிக்கிட்டே நான் நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப்பாக மாய்ஸ்சரைசருக்கு அடுத்து ஒரு ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே வந்து பிஃபோராகவே போடுறேன் சுகர்லேருந்து. இந்த ஸ்ப்ரேவும் நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நான் இன்னைக்கு புதுசாக ஒரு மேக் ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ NC45 எடுக்கிறேன். ஆமாம், எனக்கு NC45 கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். NWலாம் எனக்கு நல்லா செட் ஆகுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பட் நான் இந்த வாட்டி NC45 எடுத்துட்டேன். ஸோ எடுத்துகிட்டு வந்துட்டேனேன்னு சொல்லி இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது என்னோட வேனிட்டிலேருந்து வேறு திருப்பி போய் எடுத்துகிட்டு வர ஒரு சோம்பேறித்தனம் தான். இந்த மாதிரி லேசினஸ் வந்து எத்தனை பேருக்கு இருக்குது தெரில. ஆனால் இது வந்து என்னோட ஒரு டோன் தான் பிரைட்டாக தெரியுது பார்த்தீங்களா. ஸோ எனக்கு ரொம்ப பிரைட்டாலாம் இல்லை, ஒரு டோன் தான் பிரைட்டுன்றதுனால எனக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ நான் இதுலேயே போயிட்டேன். ஸோ இந்த NC45 ஃபவுண்டேஷன் மேக்லேருந்து சொல்லணுன்னா இது ஒரு பக்கா ஃபுல் கவரேஜ், என்னோட ஃபேவரட். நான் எந்த ஒரு கலர் கரெக்டிங்கும் பண்ணல, டேரெக்டாக இதுலேயே போயிட்டேன். ஸோ எனக்கு இன்னும் ஒரு கோட்டிங் எக்ஸ்ட்ரா வேணும்னு சொல்லி நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கிட்டேன் இந்த ஃபவுண்டேஷனை. நீங்கள் போன வீடியோவில் எல்லாரும் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, ஒருத்தவங்க வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இது உங்கள் ஷேடே இல்லைன்னு. ஏன் ஐ நோ இது என் ஷேடு இல்லைன்னு. நான் என்னோட ஷேடாக போகிறது எனக்கு பிடிக்கல. ஸோ கொஞ்சம் பிரைட்டாகவே போய் காட்டுவோமே தான் நான் வந்து பிரைட்டான டோன்ஸ் வந்து என்னோட மேக்கப்பில் யூஸ் பண்ணுறேன். பட் இது வந்து கிரேவோ எதுவுமே ஆகாது. ரொம்ப பிரைட்டாக போனால் தான் நீங்கள் வந்து ரொம்ப என்னோட ஒரு 5 ஷேடு 10 ஷேடு பிரைட்டாக போனால் தான் நீங்கள் வந்து கிரே ஆகிடுமோ அப்படின்னு, இல்லை மேக்கப் வந்து நிற்காது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பட் இது என்னோட ஒரு ஷேடு 2 ஷேடு தான் நான் வந்து பிரைட்டாக போகிறேன்றதுனால எனக்கு வந்து அது தெரியாது. அண்ட் நான் அதை செட் பண்ணுற மாதிரியும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ப்ராடக்ட். ஸோ நம்மளோட டெக்னிக் தான் இதில் எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் வந்து கன்சீலர் போடுறேன். ஸோ கன்சீலருக்கு வந்து டெய்லி லைஃப் ஃபார்எவர் 52 கன்சீலர் யூஸ் பண்ணுறேன். இது வந்து என்னோட எவ்ரி டைம் ஃபேவரட். இதில் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த டிப்பு வந்து உடஞ்சிருச்சு. ஸோ தட் நான் நிறைய வாட்டி எடுத்து போட வேண்டியதாக இருக்குது. இதுக்கு ஏதாவது ஒரு நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது தெரியும், இதுக்கு என்ன பண்ணலாம், ஆல்டர்னேட் என்ன பண்ணலான்னு உங்களுக்கு தெரிஞ்சால் ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு சொல்லுங்கள். எனக்கு எதுவுமே தெரியல. எனக்கு இது இப்போ உடஞ்சிருச்சு, அது புதுசு ப்ராடக்ட்டு. நான் அதுக்கு அந்த டிப்புக்கு என்ன பண்ணுவேன், அந்த மூடிக்கு நான் என்ன பண்ணுவேன், எதில் அந்த ப்ராடக்ட் எடுப்பேன் அப்படின்னு எனக்கு எதுவுமே புரியல. ஸோ ப்ளீஸ் யாருக்காவது உங்களுக்கு இதை பற்றி தெரியும்னா எனக்கு தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்கள். சார் நான் அந்த ப்ராடக்டை வாங்கிக்கிறேன், ஏதாவது ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னா நான் அந்த கேப் வாங்கிக்கிறேன். ஸோ நான் வந்து கன்சீல் எங்கெல்லாம் ஹைலைட்டிங் பாயிண்டில் வேணுமோ நான் அங்கே போட்டுட்டேன். ஸோ என்னோட மவுத்தை கவர் பண்ணுற மாதிரி, ஸோ அந்த ஏரியாலேயும் எனக்கு வந்து அண்டர் ஐஸில் ஹைலைட்டடாக வேணும்னு சொல்கிறதுனால அண்டர் ஐஸ்லேயுமே அண்ட் என்னோட ஐலிட்ஸ்லேயுமே நான் போட்டுக்கிறேன். ஸோ ஐ ஷேடோவுக்கு ஒரு பேஸாக இருக்கும்னு நான் இப்போவே போட்டுட்டேன்.
ஸோ அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு நெத்திலையும் கொஞ்சம் போட்டுக்கிறேன், மூக்கு மேலேயும் போட்டுக்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் எனக்கு வந்து நல்லா ஹைலைட்டடாக என்னோடய ஃபேஸை பார்த்தா நல்லா ஹைலைட்டடாக தெரியணும்னு. நீங்கள் வந்து ஃபவுண்டேஷனோட நிறுத்திக்கிறதுனாலும் நிறுத்திக்கலாம், இல்லை என்ன மாதிரி வந்து உங்களுக்கு மோர் கவரேஜ் பிடிக்கும்னா கூட நீங்கள் மோர் கவரேஜ்க்கு போய்க்கலாம். எனக்கு வந்து எப்போவுமே இந்த மாதிரி நிறைய கவரேஜ் தான் பிடிக்கும். ஸோ நான் பிளெண்ட் பண்ணிகிட்ருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள். ஸோ திருப்பி என்ன பண்ணுறேன்னா கான்டோர் பண்ண வேணாம்னு நினச்சேன் ஃபர்ஸ்ட்டு. ஸோ அதனால இந்த மாதிரி ஹைலைட்டரை மட்டும் எடுத்து கான்டோர் பண்ண மாதிரி நல்லா நான் போட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, ஏன் நம்ம கான்டோர் போடலையே, பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கான்டோர் பண்ணுறதுக்காக நான் ப்ராடக்ட் எடுத்து கான்டோரிங்கும் பண்ணிக்கிறேன். கான்டோரிங்க்கு நான் எதுவும் இந்த கான்டோரிங் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு இதையும் நான் யூஸ் பண்ணாமல் என்கிட்ட ஒரு ப்ரௌன் ஜெல் ஐப்ரோ ஃபில்லர் இருந்துச்சு. ஸோ அதை எடுத்து நான் எனக்கு போட்டுக்கிறேன். ஸோ எல்லாருலையுமே அஃபோர்ட் பண்ணிக்க முடியாது, அதனால தான் அந்த டுட்டோரியலில் நான் அப்படி காட்டிக்கிட்டேன். ஸோ எனக்கு இந்த இதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்கள் எல்லாருக்கும் இந்த வாய்ஸ் ஓவர் வீடியோ பிடிக்குதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு நான் பேசுகிற மாதிரி ஒரு சிட் வீடியோ வேணும்னாலும் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு போடுறேன். உங்களோட விருப்பம் தான் நம்ம போட போகிறோம். நீங்கள் இத்தனை நாளாக எனக்கு கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ என்னை உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு மாதிரி பார்த்து எனக்கு உங்களோட பிக் சப்போர்ட் கொடுங்க. இத்தனை நாள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இனிமேல் கொடுக்க போகிற சப்போர்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அட்வான்ஸாக நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ கூடிய சீக்கிரம் 1K ஃபாலோவர் வந்துடும்ன்ற நம்பிக்கையில் இருக்கேன். ஸோ உங்களோட ஹெல்ப் இல்லாமல் அதெல்லாம் நடக்காது. ப்ளீஸ் டூ சப்போர்ட் மீ. அண்ட் உங்களுக்கு என்னென்ன டுட்டோரியல்ஸ் வேணும்னு சொல்லுங்கள். ஸோ நான் எங்கெல்லாம் கான்டோரிங் பண்ணேன், என்னோடய ஜாலைன் வந்து கிறிஸ்பாக தெரியணும், ஜாலைனில், என்னோட நோஸில், இந்த மாதிரியான இடத்துல நான் வந்து நல்லா கான்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ ஜாலைனில் எஸ்பெஷலி நிறைய ப்ராடக்ட் போட்டு நான் கான்டோர் பண்ணுறேன். ஸோ முன்னாடி இருந்த என்னோட ஜாலைனில் டபுள் சின் எப்படி தெரிஞ்சிச்சு, இப்போ எப்படி தெரியுதுன்றது உங்களுக்கு தெரியும். இதனால ஒன்றும் நம்ம டபுள் சின்னே இல்லாமல் ஆகிடாது. இது வந்து ஒரு அந்த ப்ரௌன் கொடுக்கறதுனால அங்கே வந்து ஒரு ஷேட் வந்து நமக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்டன்னிங் லுக் க்ரியேட் ஆகும், ஒரு கிறிஸ்ப் லுக் வந்து கிடைக்கும். ஸோ ஷார்ப்பாக நம்ம ஃபேஸ் தெரியும். பாருங்கள், நான் இப்போ பண்ணும்போது கூட என் ஃபேஸில் வந்து என்னோட டபுள் சின் தெரியும். பிகாஸ் டபுள் சின் போகாது, பட் நம்ம அந்த இடத்த வந்து ஷார்பன் பண்ணுறோம். ஸோ ஒரு ஃபோட்டோ எடுக்கும்போது ஷார்பன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா பவுடருக்கு டெய்லி லைஃப் ஃபார்வர் 52ஓட ஃபவுண்டேஷன் டெய்லி லைஃப் ஃபார்வர் 52ஓட டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் போகிறேன். ஸோ எனக்கு வந்து டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் தான் பிடிக்கும். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த கான்டோரை பிளெண்ட் பண்ண நான் கொஞ்சம் கிளிப்பை மாற்றி வச்சிட்டேன். அண்ட் இந்த கான்டோரை பிளெண்ட் பண்ணுறதுக்கு நான் ஃபவுண்டேஷன் போட்டேன் பார்த்தீங்களா, அந்த ப்ரஷ்லேயே ஸ்ப்ரே எடுத்து நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு, அந்த ப்ரஷ்ஷில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நான் என்னோடய பேக் ஆஃப் ஹேண்டில் வந்து நல்லா டேப் பண்ணிக்கிறேன். ஸோ எந்த ஒரு வெட்னஸும் இல்லாமல். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன், நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணும்போது வந்து உங்களுக்கு ஒரு சாஃப்ட் லுக் கிடைக்கும், ரொம்ப ஆஷாகவும் இருக்காது, டக்குன்னு ஸ்மூத்தாக பிளெண்ட் ஆகிடும். ஸோ இந்த ஸ்மூத் பிளெண்டிங்காக நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நான் பிளெண்ட் பண்ணி முடிக்கிறேன், அதை அப்படியே பாருங்கள். ஸோ இந்த கான்டோர் நம்ம பண்ணதுனால நம்ம ஃபேஸே எப்படி ஷார்ப்பாக தெரியுது பார்த்தீங்களா. ரொம்ப ஒல்லியாக தெரியாது, ரொம்ப ஒல்லியாக ஆக்கவும் முடியாது, பட் நமக்கு ஃபேஸில் வந்து ஒரு ஷார்ப் தெரியும். இப்போ நம்ம பவுடர் போயாச்சு. ஸோ பவுடருக்கு டெய்லி லைஃப் ஃபார்வர் 52ஓட டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஆஸ் ஆல்வேஸ் மை ஃபேவரட் டாப் ஃபேவரட். இதை திருப்பி ரீஸ்டாக் பண்ணிகிட்ருக்கேன். இதில் நான் ஒரு 10-20 டப்பா வந்து நான் ரீஸ்டாக் பண்ணியிருப்பேன். ஏன்னா என்னோடய ப்ரைடுக்கும் நான் இதுதான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் வைலட் வந்திருக்கு, அதையும் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். நைக்கா பிங்க் சம்மர் சேல் சம்திங் அதில் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். அந்த ஹாலும் கண்டிப்பாக வந்துடும். ஆர்டர் போட்டிருக்கேன், இன்னும் வரல. அந்த சேலே முடிய போகுது ஆக்சுவலி, என்னமோ பட் வரல. நான் வீடியோ எடுக்கலாம்னு நினச்சி இது பண்ணேன், பட் வரல. டியூ டு ரெயின் ரீசன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் சென்னையில் ரைனிங்காக இருக்குது, அதனால் கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு என்னோடய கொரியர் இன்னும் வரல ஆர்டர் பண்ணது. ஸோ வந்த உடனே கண்டிப்பாக போடுறேன். ஸோ என்னை பார்த்துட்டு நீங்கள் வாங்கவும் செய்யலாம். சீக்கிரமாக நாளைக்கே வந்துருச்சுன்னா, இன்கேஸ் நாளைக்கே வரலன்னா நீங்கள் வந்து நான் என்ன வாங்கினேன் அப்படின்னு பாருங்கள். ஸோ நான் ஒரு ஃபியூ ஐட்டம்ஸ் தான் வாங்கியிருக்கேன். என்கிட்ட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு
நான் வந்து கொஞ்சம் அஃபோர்ட் ரேஞ்சாக இருக்க ப்ராடக்ட் நான் மட்டும் இது பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நெக்ஸ்ட் வந்துடும். ஸோ பவுடரை வந்து நான் என்னோடய அண்டர் ஐஸ், நோஸ் அண்ட் என்னோடய வாயை சுற்றி, அப்புறமா ஃபோர்ஹெட்டில் அந்த மாதிரி போட்டுக்கிறேன். அப்புறமா எனக்கு கொஞ்சம் வந்து கிறிஸ்பாக தெரியணும்னு பவுடரை வச்சு ஒரு ஷார்ப்னஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஏன் பவுடர் வந்து பேக் பண்ணுறது இல்லைன்னா, சம்டைம்ஸ் ஐ லைக் டு பேக் மை ஃபேஸ், பட் சம்டைம்ஸ் வந்து ஓகே நம்ம நார்மலாக போகலாம். ஏன்னா அது அந்த பவுடரை பொறுத்து தான், நம்ம என்ன பவுடர் யூஸ் பண்ணுறோன்னு பொறுத்து. இப்போது இந்த டிரான்ஸ்லூசன் ஃபார்வர் டெய்லி லைஃப் ஃபார்வர் 52 பவுடரை நான் யூஸ் பண்ணி பேக் பண்ணேன்னா நான் பேய் மாதிரி ஆயிடுவேன். இன்னொன்று அது அந்த இடமே கேக்கி ஆகிடும். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் த மேக்கப். எனக்கு வந்து இந்த நம்மளோட மேக்கப் மிஸ் பண்ண பிடிக்கல. இந்த ப்ராடக்டை லெஸ் குவான்டிட்டி யூஸ் பண்ணாதான் ஸ்டன்னிங்கான லுக் நமக்கு கிடைக்கும். நிறைய யூஸ் பண்ணால் அந்த மாதிரி கிடைக்காது. அப்புறமா நான் ப்ளஷ்க்கு போயிட்டேன். ஸோ ஆஸ் ஆல்வேஸ் நான் என்ன ப்ளஷ் யூஸ் பண்ணேன்னா சாம்பரோட வைசேஜ் பேலட் தான். ஸோ இது என்னோட ஒன் ஆஃப் மை வெரி வெரி ஃபேவரட். எனக்கு யூஸ் பண்ணும்போது இந்த பேலட் தான் வந்து கண்ணை முடிக்கு நான் எடுக்கிறது. ஸோ அடுத்து நான் இனிமேல் என்ன கொஞ்சம் புதுசாக யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். அண்ட் உங்கள் யாருக்காவது இந்த ஒன் பிராண்ட் டுட்டோரியல் மேக்கப் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு சொல்லுங்கள். ஸோ நான் அப்போ கண்டிப்பாக வந்து இந்த ஒன் பிராண்ட் டுட்டோரியல் பண்ணுறேன். அண்ட் அது உங்களுக்கு ஹை எண்டில் வேணுமா இல்லை அஃபோர்ட் ரேஞ்சில் வேணுமா அதையும் நீங்கள் சொல்லிவிடுங்க. ஸோ அப்போ உங்களுக்கு அந்த மாதிரி வீடியோஸ் வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து என்னோடய நோஸை வந்து லைட்டாக கான்டோர் பண்ணுறேன், பவுடர் கான்டோரிங் பண்ணுறேன். ஸோ என்னோடய நோஸ் வந்து எனக்கு கொஞ்சம் கிறிஸ்பாக வேணும்னு சொல்லிட்டு நான் இது பண்ணுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம தீபிகா படுகோனோட பத்தமீஸ் இதில் சாங்கோட மேக்கப் ரீக்ரியேஷன் போட்டிருந்தோம். ஸோ அதை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மறக்காமல் பார்த்துருங்க. ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன், சேம் பேலட் எடுத்து நான் எனக்கு வந்து கான்டோர் பண்ணல, அதனால் அந்த கான்டோரிங்கும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் என்னோடய ப்ராடக்ட் எடுத்து நான் எங்கெல்லாம் வந்து க்ரீம் கான்டோர் பண்ணணும் அந்த இடத்துலையே திருப்பி அதுக்கு மேலே அதை செட் பண்ணுற மாதிரி பவுடர் கான்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ தட் நமக்கு இன்னும் ஸ்டன்னிங்காக ஷார்ப்பாக லுக் கிடைக்கும். உங்களுக்கு இப்போவே பார்க்கும்போது தெரியும் என்னோடய ஜாலைன் வந்து ரொம்ப ஷார்ப்பாக அழகாக தெரியுது. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி வேணும்னா மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் போடுற ப்ராடக்ட் தான் நீங்கள் யூஸ் பண்ணவும் கிடையாது. இன்கேஸ் உங்கள்கிட்ட ஒரு கான்டோர் இல்லைன்னா இந்த கான்டோர் ஷேடுக்கு உள்ள ஒரு ஐ ஷேடோ எடுத்து கூட நீங்கள் கான்டோரிங்காக பண்ணிக்கலாம். ப்ளஷ்ஷுக்கு கூட உங்ககிட்ட ப்ளஷ்ஷுக்குன்னு தனி பேலட் இல்லைனாலும் ஒரு பேபி பிங்க், சாஃப்ட் பிங்க், பீச்சு இந்த மாதிரி எந்த கலர் உங்களுக்கு ப்ளஷ்ஷாக வேணுமோ அந்த கலரை நீங்கள் ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நான் ப்ளஷ் யூஸ் பண்ண அதே பேலட்டு அதே ப்ரஷ்ஷை எடுத்து திருப்பி நான் வந்து நல்லா டஸ்ட் பண்ண மாதிரி பண்ணிவிட்டு நான் எந்த பிளெண்டரில் வந்து ஃபவுண்டேஷனை லைட்டாக எக்ஸஸை டேப் பண்ணி எடுத்தனோ அதே சேம் பிளெண்டரை வச்சு நான் நல்லா வந்து திருப்பி டேப் பண்ணி எடுக்கிறேன். அழுத்தி எடுக்கல, நான் ஜஸ்ட் டேப் பண்ணி எடுக்கிறேன். என்னோடய ஃபேஸில் இருக்க எக்ஸஸ் பவுடரோ எக்ஸஸ் ப்ளஷ்ஷோ கான்டோரோ அதை வந்து அது கிளியர் பண்ணிவிடும். ஸோ இப்போ கொஞ்சம் ஜூமுக்கு வந்துட்டோம், ஏன்னா ஐ ஷேடோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருமே என்ன கேட்குறீங்க, கொஞ்சம் ஐ ஷேடோ வந்து நல்லா காட்டமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அந்த இது ரீசனுக்காக தான் நான் வந்துட்டு இந்த மாதிரி ஐ ஷேடோ வந்து நான் கிட்ட போடுறதா காட்டுறேன். ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப பெருசாக இருக்காது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேலட் நேம் எனக்கு தெரியல, டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ இந்த பேலட்லேருந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு ரெட் ஷேட் எடுத்து ரெட்டும் ஆரஞ்சும் கலந்த மாதிரி லைக் நியூட்ரலாக பிங்க் மாதிரி ஆரஞ்சு மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஷேடை எடுத்து நான் என்னோட அப்பர் ஐலிட்லேயும் என்னோட லோவர் ஐலிட்லேயும் நான் அந்த வாட்டர் லைன் கீழே வந்து இந்த ஐ ஷேடோவே சேம் ப்ரஷில் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மேலே அவுட்டர் கார்னர்லேருந்து இன்னர் கார்னர் வரைக்கும், இன்னர் கார்னர்லேருந்து அவுட்டர் கார்னர் வரைக்கும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணுங்கள், சாஃப்டாக பிளெண்ட் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் ஸ்லோ மோஷனில் வச்சுருக்கேன், நான் ஸ்பீடாக தான் பண்ணேன். ஸோ இதை வந்து உங்களுக்கு நல்லா தெரியணுமேன்ட்டு பிளெண்டிங் வந்து உங்களோட இஷ்டம் தான், நான் பிளெண்ட் நல்லா பண்ணால் தான் அது நல்லா வரும். அதுக்கப்புறமா ஒரு ப்ரௌன் ஷேட் லைக் ப்ரௌன் மெரூன் அந்த மாதிரி அது காட்டும் லுக். ஸோ அதை எடுத்து என்னோட அவுட்டர் லைனில் வச்சுட்டு இன்னர் லைனுக்கு வந்து நான் நல்லா கொண்டு போகிறேன். ஸோ என்னோட வாட்டர் லைன் முடிகிற இடம், எனக்கு வந்து லைனர் நம்ம ஐலைனர் போட்டோம்னா அந்த முடிகிற கார்னர்லேருந்து அதுதான் அவுட்டர் லைன். ஸோ அங்கே வந்து இன்னர் லைன் போகிறேன். திருப்பி அதே ஷேடோவோ வாட்டர் லைன்லையும் நல்லா வந்து நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா
இந்த ஒரு காப்பர் ஷேடு, இது வந்து ஒரு ரெட் மாதிரி இருக்க காப்பர் ஷேடு, இந்த ஷேடை எடுத்து நான் என்னோட ஐலிட்டில் வந்து நல்லா வந்து என்னோட ஃபிங்கராலேயே போட்டுக்கிறேன். ஸோ ப்ரஷ் யூஸ் பண்ணல. இன்னொன்று, எனக்கு இந்த மாதிரி ஐ லுக்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். சம்டைம்ஸ் என்னோட டெய்லி மேக்கப்பில் வந்து நான் மேக்கப் போகிறோன்னு இல்லையோ, இந்த ஒரு பிக்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு ஷிம்மரை மட்டும் நான் என்னோடய ஐலிட்டில் போட்டுப்பேன். இல்லைனா காப்பர், இது 2 தான் என்னோடய ஃபேவரட். இப்போது கண்டிப்பாக ரேர் பியூட்டியில் நிறைய க்ரீம் டைப் ஆஃப் ஷிம்மர்ஸ் இருக்குது, அது வாங்கணும்னு நான் ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக ஷாப்பிங் பண்ணால் வாங்கிட்டு வரணும். ஷாப்பிங் போவே டைம் இல்லை. கரெக்டாக வீடியோ எடுக்கிறோம், வீடியோ எடிட் பண்ணுறோம், வீடியோ போடணும். ஸோ வீடியோ எடுக்கணும், இது பண்ணோம், ரிப்பீட், அந்த மாதிரி எனக்கு ரிப்பீட்டடில் ஓடிட்டுருக்கு. ஸோ வீடியோ எடுப்பேன், அன்றைக்கி நைட்டே எடிட் பண்ணுவேன், மறுநாள் ஒரு வீடியோ போடுவேன். ஸோ ஒரு நாள் பிரேக் இருக்கும், ஏதாவது வேறு ஒர்க் பார்ப்பேன். அதுக்கப்புறமா திருப்பி வீடியோ எடிட் பண்ணி போடணும். இல்லை அந்த சேம் டைமே ஒரு நாளுக்கு 2 வீடியோ 3 வீடியோ அந்த மாதிரியும் எடுக்கிறது வரும். பட் அட் தி சேம் டைம் எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்றதுனால என்னால் கண்டினியூஸாக வீடியோ எடுக்கவும் முடிய மாட்டேங்குது. ஸோ எடிட் பண்ணவும் முடிய மாட்டுது. அதனால தான் சம்டைம்ஸ் வீடியோ வந்து லேட்டாக சொல்கிற டைமை விட தள்ளி வேறு டைமுக்கு வரும். இல்லைனா வந்து டேவே வந்து மேக்கப்போட விலாக் வராது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, மண்டே வந்து வீடியோ வராமல் இருந்துச்சு, வெனஸ்டே தான் நான் போட்டேன். ஸோ இப்போ ஃப்ரைடே இப்போ இந்த விலாக் வந்துடும். கண்டிப்பாக பாருங்கள். இது ஃப்ரைடேன்றதுனால நான் என்ன பண்ணுறேன்னா, தேர்ஸ்டே நைட், அதாவது இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 3 o'clock இப்போ தான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ லேசி பிகாஸ் ஆஃப் மை ஹெல்த். ஸோ அதுக்கப்புறம் மஸ்காரா போட ஆரம்பிச்சிட்டேன். மஸ்காராவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சூப்பர் கேர்ள் மஸ்காரா இருக்குது பார்த்தீங்களா, அந்த மஸ்காராவை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக், த ஃபேவரட் பார்ட். நான் வந்து கிளாஸி லிப்ஸ்டிக்லாம் போட மாட்டேன். பட் இது ஒரு பார்ட்டி லுக். அஃப்கோர்ஸ் நம்ம வந்து இந்த பிரைட்டாக இருக்கோ இல்லையோ, நம்ம அட்லீஸ்ட் வந்து அந்த ஷைன் கொடுக்கணும். ஏன்னா என்னோடய ட்ரெஸ்ஸோட ஷைன் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் ஐ லுக் பண்ணியிருந்தேன். லேஷஸும் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். லேஷஸ் வந்து நீங்கள் டெய்லி இந்த மேக்கப் நீங்கள் போட போகிறீங்கன்னா கண்டிப்பாக லேஷஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஓன் லேஷஸில் போட்டுக்கோங்க. ஏன்னா டெய்லி நம்ம லேஷ் க்ளூ வச்சு லேஷஸ் போடும்போது கண்டிப்பாக நம்மளோட லேஷஸ் வந்து டேமேஜ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. எனக்கே வந்து லேஷஸில் வந்து அப்படியே தலையில் தான் ஹேர் ஃபால் ஆகுதுன்னு பார்த்தா இப்போ என் கண்ணிலையும் ஹேர் ஃபால் ஆகிடும் போல். ஸோ என்னோட லேஷரும் நல்லா டேமேஜ் ஆகுது. பட் நம்ம வீடியோக்காக இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால நான் பண்ணுறேன். இன்கேஸ் நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா ப்ளீஸ் டேக் கேர் யுவர் லேஷஸ், யுவர் ஃபேஸ். அவ்வளோதான், லிப்ஸ்டிக்காக போட்டு முடிச்சுட்டு இதான் ஃபைனல் லுக். அப்புறமா நான் ஹைலைட்டர் போட்டுக்கிறேன். ஸோ அதே சாம்பர் பேலட்லேருந்து நான் வந்து இந்த ஹைலைட்டர் போடுறேன். ஸோ எனக்கு மோஸ்ட்லி நிறையா ஹைலைட்டர்ஸ் வந்து இந்த பிங்க், இந்த மல்டி கலர் வரும் பாருங்கள், அந்த மாதிரி ஹைலைட்டர் பிடிக்கும். இல்லை இந்த கோல்டு கூட எனக்கு மோஸ்ட்லி பிடிக்காது. இந்த ஒயிட் வர மாதிரி ஒயிட்டிஷான ஒரு இது தான் பிடிக்கும். ஸோ இந்த சாஃப்ட் கோல்டு கலர் சொல்லாமே, இது மாதிரி தான் எனக்கு பிடிக்கும். ஸோ இந்த லைட்டரை வந்து நான் ரொம்ப கம்மியாக மினிமலாக போட்டுக்கிறேன். ஸோ நான் ஹைலைட் பண்ண மாதிரியும் தெரியாது, அட் தி சேம் டைம் ஹைலைட் பண்ண மாதிரியும் ஒரு க்ளோ இருக்கும். உங்களுக்கே பார்த்தா தெரியும். ஏன்னா நேச்சுரலாகவே நான் அந்த சுகரோட செட்டிங் டியூவி மிஸ் போடுறதுனால ஒரு க்ளோ வந்து நம்ம ஃபேஸில் இருக்குது. ஸோ அதுவும் இருக்குது. இப்போ இதுதான் ஃபைனல் லுக். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். tick, tick.